Hello everyone. Last video வரைக்கும் நம்ம வந்து நியூட்டன் லா ஆஃப் மோஷன் டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி kinetics ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நார்மலா அந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கு, ஒரு மூவிங் பிளாக் இருக்கு, இல்ல மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பா இப்போ வந்து கினெட்டிக்ஸ் அந்த கேட்டகரியில வந்துடும். ஸோ அதை சால்வ் பண்ற மெத்தட்ஸ்ல நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அதோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா டிஎலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் டைனமிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். இமேஜினரி ஃபோர்ஸ், அதுக்கு பேர் இனர்ஷியா ஃபோர்ஸ் பேர் வச்சிருக்கோம். இப்போ அதே டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை அனதர் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ அந்த மெத்தட் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ பிளஸ் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அதுதான் பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் தான், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்டோட மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது. ஆனா இன் ரியல் டைம்ல இப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே எடுத்துக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்ளைட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல அப்ளைட் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட்வர்ட் டைரக்ஷன்ல, அதாவது டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். அதே இந்த கேஸ்ல இது வந்து ரைட்லயும் இல்லாம டவுன்வர்ட்ஸ்லயும் இல்லாம ரெண்டுக்கு நடுவுல சொல்ல போனா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ அந்த ஆங்கிள் சம்வாட் இன்க்ளைண்டா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனா ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா டுவர்ட்ஸ் ரைட் தான் மூவ் ஆகுது. அப்போ இங்க நம்ம எடுக்கும்போது ஒர்க்குக்கு இந்த இடத்துல அப்ளைட் ஃபோர்ஸ் எடுக்கும்போது இப்ப இந்த இடத்துல டைரக்டா பி வேல்யூ எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் நகர்றதுக்கு காரணமா இருக்கோ அந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஃபோர்ஸ் வேல்யூ வரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பனண்டா இது பிரிஞ்சிடும். ஒன்னு ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஒன்னு வெர்டிகல் காம்பனண்ட். சோ இங்க வெர்டிகல் காம்பனண்ட் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாது. சோ அதனால என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ல அவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ மாறும். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க நகர்றதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எது அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான். இந்த பி காஸ் தீட்டா வேல்யூ பொறுத்து தான் இந்த வேல்யூ இருக்கும், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ இருக்கும். சோ அதனால இங்க வந்து ஃபோர்ஸுக்கு பதிலா அந்த ஃபோர்ஸ் பி காஸ் தீட்டாவை எடுத்துக்கணும். சோ இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா நெட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய நெட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ வந்து ரைட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகக்கூடிய நெட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்ப ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே அல்ஜிபிரிக் சம் போடணும். லெஃப்ட் சைடுல போறதெல்லாம் மைனஸும் ரைட் சைடுல போறதெல்லாம் பாசிட்டிவ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் அமௌண்ட் கிடைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட் சைடுல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸோட வேல்யூ 100 நியூட்டன். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். லெஃப்ட் சைடுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்ல, இந்த ஃபோர்ஸோட வேல்யூ 80 நியூட்டன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 100 நியூட்டன், 100 நியூட்டன். இந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 80 நியூட்டன். இப்படி ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இதுல வந்து நெட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 20 நியூட்டன் டுவர்ட்ஸ் ரைட். எப்படி சொல்றோம்? ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். அப்போ 100 மைனஸ் 20 எடுத்திருப்போம். சோ அப்ப 100 மைனஸ் 20 எடுக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 20 நியூட்டன். அப்ப இங்க அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கணும்? 20 நியூட்டன் எடுத்துக்கணும். சோ அதே மாதிரி தான் எல்லா கேஸ்லயுமே. இப்போ ஒர்க்கை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் எனர்ஜி. எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனர்ஜி அப்படிங்கிறது ஜெனரலா த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க். கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க்னா ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் அந்த ஒர்க்கை கேரி பண்ணி போகும், அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் ஒர்க் எடுத்துட்டு போகும் அப்படின்றதான் எனர்ஜின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜில 2 டைப்ஸ் வரும் ஜெனரலா. அதாவது நம்ம ஃப்ளூயிட்னு போனோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். பட் ஒரு ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் எனர்ஜினா ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அனதர் வந்து கைனடிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் பை விச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த பாடி. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறி இருக்கும், சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு டெரஸ் வந்து டிராப் பண்றோம், த்ரோ பண்றோம். அதாவது ஒரு மொட்டை மாடியில இருந்து நம்ம ஒரு கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து சம்வாட் மீட்டர் ஒரு 40 ஃபீட் ஹைட்ல இருக்கும். வீடோட ஹைட் எவ்வளோ அவ்வளோ ஹைட்ல இருக்கும். அங்கிருந்து நம்ம போடுறோம், இல்லை ஒரு 100 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்குன்னா அந்த 100 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய பில்டிங்ல இருந்து நம்ம கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா
இனிஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ஆப்ஜெக்டோட ஹைட், ஃபைனல் பொசிஷன் வந்து டுவர்ட்ஸ் கிரவுண்டுக்கு வந்துடும். அப்போ ஃபைனல் பொசிஷன் ஃபைனல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அந்த மாதிரி பொசிஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த எனர்ஜியை இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது மூவ்மெண்ட். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மோஷன். ஸோ இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh. இந்த mghன்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஆக்சுவலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா m into g, அதாவது வெயிட். இது ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை மாஸ், அதனாலதான் m into g. ஹைட் அப்படிங்கிறது வெர்டிகலா இருக்கும்போது ஹைட் சொல்லுவோம், ஹரிசாண்டலா இருக்கும்போது லென்த் சொல்லுவோம். இது கைனடிக் எனர்ஜி ஃபார்ம்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சிருக்கோம், ½ mv². இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒர்க் டன் அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் ஒர்க் டன். இதுக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. ஸோ அந்த டெரிவேஷனுடைய அவுட்புட் தான் நான் இங்கே எழுதியிருக்கோம் டேரக்டா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன், ரைட் சைடில் இருக்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி நம்ம எழுதியிருக்கோம். அந்த டெரிவேஷன் வந்து புக்ல இருக்கு, எல்லா புக்லயுமே அவைலபிளா இருக்கும், தேவைன்னா பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது கேட்கறது இல்லை. இப்போ கைனடிக் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதுதான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ் வந்ததுன்னா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு. ஸோ அது நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது இட்ஸ் நாட் இங்கே வந்து ஒரு மேஜர் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் by the system or எவ்வளோ amount of work produced to the system. ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ நெக்ஸ்ட் இதுல என்னன்னா லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து நமக்கு இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் இங்கே எழுதியிருக்கோம். நான் ஃபோர்ஸ்னா வெறுமனே இந்த ஃபோர்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எந்த ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்லக்கூடாது, சிம்பிளா சொல்லக்கூடாது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அது எதுக்கு காரணமா இருக்கணும்னா அந்த மூவ்மெண்ட்டோட டைரக்ஷனுக்கு காரணமா இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஸ் நீங்க எடுத்துக்குவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, டிராவல் ஆயிருக்கு எடுத்துக்குவோம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி, இந்த ஃபார்முலாவுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் இது. இதுல வந்து ½ இருக்கா, 1/2, இங்கே 1/2 இருக்கு. இந்த m அப்படிங்கிறத w/g எழுதியிருக்கோம். நமக்கு தெரியும் wங்கிறது m into g, அப்ப mன்றது w/g. ரைட். அப்ப 1/2 into m v² minus u² பிராக்கெட்ல போட்டுருக்கோம். அப்ப என்ன அர்த்தம், 1/2 into mv² minus 1/2 into mu². vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, அதனால ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதனால இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ரைட். சோ இந்த ஃபார்முலாவுடைய சேஞ்சுன்னு வரும்போது அதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபார்முலா நம்ம எழுதிருக்கோம். ரைட். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். பேசிக்கா a body of weight 60 Newton is projected up a 15-degree inclined plane with a velocity of 10 meter per second. The coefficient of kinetic friction between the block and the plane is 0.2. Find the maximum distance that the body will move up the plane before it comes to rest அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னா, இங்க இருக்கு இனிஷியல் பொசிஷன், இது வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடுக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த 15 டிகிரி ஸ்லோப்ல வந்து மூவ் ஆக போகுது. 10 மீட்டர் per செகண்டுக்கு இதை செட் பண்ணிருக்கோம், அது மூவ் ஆக போகுது. இது மூவ் ஆகி பாத்தீங்கன்னா 0 பொசிஷன், அதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தட் வில் மூவ் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 10 மீட்டர் per செகண்ட் ஸ்லோப்ல ஏறும்போது ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும், வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 0 பொசிஷனுக்கு வரும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டின்றது 0. அதுதான் அவங்க வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து கிவன் டேட்டா வெயிட் கொடுத்துருக்காங்க, பிளேன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இதோடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், அந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுக்கு தேவைப்படும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண மட்டும் தான் இங்கே தேவைப்படும், அதுல மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ரைட். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பாயிண்ட்ல நார்மல் ரியாக்ஷன், வெயிட் வந்து ரெண்டா ரிசால்வ் பண்றோம். ஸோ W ரெண்டா ரிசால்வ் பண்றேன். இது வந்து cos 60 cos 15, இது வந்து 60 sin 15, இது வந்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். இங்க இனர்ஷியா ஃபோர்ஸ் நம்ம கொடுக்காது, ஏன்னா அது இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் டிஎல்எம்எஸ் பிரின்சிபல், அந்த இதுதான். இது வந்து ஒர்க் எனர்ஜி மெத்தட், ஸோ அதனால தேவைப்படாது. ஃபிரிக்ஷன்ல எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ இன்டு என்ஆர் நமக்கு தெரியும், மியூ இன்டு நார்மல் ரியாக்ஷன் போட்டா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா நார்மல் டு த பிளேன் ரிசால்வ் பண்ணிக்கிறேன், ஏன்னா டேரக்டா எனக்கு என்ஆர் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ என்ஆர் பாசிட்டிவ், 60 cos 15 நெகட்டிவ். ஸோ எனக்கு ஆன்சர் வந்துடும் டேரக்டா, என்ஆர் வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹரிசாண்டல் இங்க சால்வ் பண்ண போறதே கிடையாது, தேவையே கிடையாது எனக்கு. ரைட். ஸோ ஒர்க் டன் பை த பாடி நான் சொல்ல போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே, ஒர்க் டன் பை த பாடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒர்க் டன் பை த பாடி அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பி காஸ் தீட்டா எடுத்திருக்கோம். ஏன் பி காஸ் தீட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னா பீன்ற வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன்ல இல்ல, இந்த கேஸ்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட் ஃபோர்ஸ் தான் ஒர்டனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் இங்க எடுத்துக்கணும். அப்போ ஒர்க் டன் பை த பாடின்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ எந்த ஃபோர்ஸ் நான் எடுத்துக்க போறேன்னா
இப்போ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன் இல்லையா? அப்போர்ட் டைரக்ஷன் தான், டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம ஏரோ மார்க் போட்டுருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது வந்து அப்போர்ட் டைரக்ஷன். அப்போர்ட் டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது இது வந்து மைனஸ் எஃப் ஃபிரிக்ஷன், இது வந்து மைனஸ் 60 cos 60. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட நெட் ஃபோர்ஸ் வேல்யூ தான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா மைனஸ் எஃப் இன்டு மைனஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். சிம்பிளா சொல்ல போனோம்னா லைக் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஏன்னா அதுதான் மூவ்மெண்ட் காரணம். இன்டு டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ எஃப்ன்றது மியூ இன்ட்டு என்ஆர் தெரியும், இதுல எல்லா வேல்யூமே தெரியும், எஸ் தெரியாது. அப்படி கேரி பண்ணிட்டே வரும். ஒர்க் டன் பை த பாடி இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் PS ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன். இப்போ இதுல லெஃப்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒர்க் டன். இப்போ ரைட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் சைடு நான் கண்டுபிடிக்க போது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அதே தான். ஸோ அதில் வந்து W, அது 1/2 இன்ட்டு மாஸ், அதாவது W/g இன்ட்டு V ஸ்கொயர் மைனஸ் 1/2 இன்ட்டு W/g இன்ட்டு U ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம இப்படி காமனாக வெளியே எடுத்துப்போம். இதில் W வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க தெரியும், G வேல்யூ தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தெரியும். ஆக்சுவலா ஒர்க் டன் பை த பாடியும் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். ஸோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா டைம் கிடைச்சிடும். ஒரு சிம்பிள் மெத்தட் இது. இப்போ இதே நீங்க டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, டிஎல்எம்எஸ் பிரின்சிபல் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதுல இருந்து ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சலரேஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, v ஈக்குவல் டு u பிளஸ் at, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம அகைன் டைம் கண்டுபிடிக்கணும். இங்க டைரக்டா சாரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். s ஈக்குவல் டு ut பிளஸ் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம டைரக்டாவே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட், பட் கொஞ்சம் புதுசா இருக்கும் நமக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். A body of weight 600 Newton is placed on 20° inclined plane and pulled by 500 Newton force applied to parallel to the plane as shown in figure. So படத்துல காமிச்சிருக்க மாதிரி பிளேனுக்கு parallel. The initial velocity of the body is 2 meter per second. Calculate the final velocity of the body. Final velocity கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா when it has traveled at a distance of 2 meters, so distance of 2 meter, take coefficient of kinetic friction 0.2. so இதுதான் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். இதுல வந்து ஆக்சுவலா ஒண்ணே ஒன்று நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அந்த 600 வந்து இங்க வரும், 600 sin 20, இது வந்து 600 sin. இந்த xy வந்து நம்ம டைரக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கோம், ரைட்? இப்போ இது சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கும்போது ஒர்க் டன் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒர்க் டன் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ். சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ்ன்றது என்னன்னா ஃபோர்ஸ், அதாவது நான் சொன்னேன் இல்லையா நெட் ஃபோர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. அதுக்கான காரணமான ஃபோர்ஸ் என்னென்ன? 500 ஒன்று, எஃப் ஒன்று. அப்போ 500 பாசிட்டிவ், எஃப் வந்து நெகட்டிவ். பிளஸ் இந்த இடத்துல ஒன் மோர் ஃபோர்ஸ் வரும் இல்லையா, 600 sin 30, sin 20. ஸோ அது ஸோ 500 பாசிட்டிவ், மீதி ரெண்டு நெகட்டிவ். எஃப் வேல்யூ தெரியும், மியூ இன்ட்டு என்ஆர். இப்போ இதில் என்ஆர் கண்டுபிடிக்கணும். என்ஆர் கண்டுபிடிக்கணும்னா நார்மல் டு த டைரக்ஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது என்ஆர் பாசிட்டிவ், டபிள்யூ காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ். அப்ப என்ஆர் மைனஸ் 600 காஸ் 20 வந்து ஈக்குவல்ட்டா வந்துடும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா என்ஆர் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ என்ஆர் வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கிடைச்சிடும். சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா எஸ் கிடைச்சிடும். ரைட் சைடு எல்லாமே தெரியும், டபிள்யூ தெரியும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி தெரியும், யூ தெரியும், எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். டைரக்டா ஃபைனல் வெலாசிட்டி கிடைச்சிடும். சரி, யூ தெரியும், வி தெரியாது. ஸோ அதான் கண்டுபிடிக்கும். டைரக்டா கொஸ்டின்ல நம்ம கண்டுபிடிச்சோம். லெஃப்ட் சைடு டிஸ்டன்ஸ் 2 கொடுத்துட்டான். லாஸ்ட் ப்ராப்ளம்ல வெலாசிட்டிஸ் கொடுத்து டைம் டிஸ்டன்ஸ் இந்த டைம் அப்படி